வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரளியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். கடந்த சில நாட்களாய் தேவனை தேடுகிறவர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது தேவனை தேட வேண்டுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆம், தேவனை எப்பொழுது தேட வேண்டுமாம்? அதிகாலையில் தேட. ஏன்? அவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனை நாம் தானே தேட வேண்டும். அதிகாலையில் அவரை தேட வேண்டுமா? அப்படியானால் ஒரு நாளின் முதல் தேடல் என்னவாய் இருக்க வேண்டும்? நம்முடைய தேவனை தேடுவதாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகவற்றை தேடிக்கொண்டிருக்கிறாங்க, நினைச்ச நேரம் தேடுறாங்க. அப்படி அல்ல, அவரே சொல்ற, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல். தாவீது சொல்கிறான், அதிகாலமே உம்மை தேடுங்க, ஏன்னா நீங்க என்னுடைய தேவன் என்று சொல். ஆனால் இன்னைக்கு அதிகாலையில் நமக்கு தூக்கம், அதிகாலையில் சுகமான நித்திரைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் அதிகாலையிலேயே அவரை தேடுவார்களாம். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். வறண்டதும் விடாய்த்துமான தண்ணீர்த்துமான நிலத்தும் தண்ணீருக்காய் எப்படி தாகமாக இருக்கிறதோ அதுபோல ஆண்டவரை பார்க்கணும், அவரை நான் கண்டுகொள்ளணும்னு சொல்லி வறண்டதும் விடாய்த்துமான ஒரு நிலத்தை போல தாகத்தோடு கர்த்தரை தேடணுமா? நம்ம அதிகாலையில் அவரை தேடுகிறோமா? வறண்ட நிலம் தண்ணீரை தாகத்தோடு தேடுவது போல நாம் தேடுகிறோமா? தேடுவோமே, ஒரு நன்மையும் நமக்கு குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. தேடுவோம் அவரை அதிகாலையில். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் உம்மை தேடுகிறோம் சுவாமி, நாங்கள் உம்மை தேடுகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீங்களப்பா. அதிகாலையில் உம்மை தேடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடினால் நாங்கள் உம்மை தேடுகிறோம். எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களை திருப்தியாக்கும், எங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.